வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்கேயும் வெளியே வேலைக்கு போகல, வீட்டிலே தான் சும்மா இருந்தேன். அப்போ வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு பின்னாடி போகிறேன். நம்ம மொந்த வாழைச்செடியில் பூராமே என்னாச்சுன்னா, வாழைச்செடியில் பூரா சுரு அதிகமாக தொங்கிக்கிட்டு அதெல்லாம் பக்க கண்ணுங்க நிறைய வந்துருச்சு. அதனால் கொலை போகிற ஸ்டேஜ் எல்லாம் சத்து வந்து இதுங்க எடுத்துக்கிச்சுன்னா கொலை வந்து ரொம்ப சின்னதாக போடும், அதெல்லாம் அரைக்கி விட்றான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மழுவு தூக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மழுவு தூக்கிட்டு வந்து சைடில் இருக்கிற அந்த காஞ்சி போன சருகுங்கள்லாம் அரைக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன கண்ணுகளையும் அரைக்கி அறுத்து எடுத்து நான் போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம இப்போ ஒரு குத்துக்கு 4 கன்று 5 கன்று வரோம்னா அந்த கன்று நல்லா திடமாக போகும். சைடில் வர கண்ணுங்க அது மேலே போய் கொலை போட்ட முன்னாடி இது நல்லா திடமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மேக்ஸிமம் வாழை மரத்தை அப்படி சுத்தம் பண்ணி நல்லா மண்ணு கட்டி வச்சுருந்தோம்னா குளம் நல்லா பெருசாக போடும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நல்லா பேரிச்சம்பழம் செடி வச்சுருக்கோம். அந்த செடி எப்படின்னா, நம்ம சாப்பிட்ட பழத்துலேருந்து விதையை முளைக்க வச்சது. இவ்வளோ செடி இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. ஆனால் காய்க்குமான்னு தெரியாது. காய்க்குமான்னு மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள்.